2 வருஷமாக இருக்குது இன்னும் இது ஒன்று இருக்குதுங்க பழம், நானே பார்க்கல. பாருங்க, அதில் நம்ம சின்ன வெங்காயம் தந்து வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் நட்டு விட்டாக்கா நல்லா தாளெலாம் எடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பாரில் போடலாம். பாருங்க, இந்த கொஞ்சம் வரல அவ்வளோ விட்டு நடணும். கேப்பு இது ரொம்பவும் கிட்ட நடக்கூடாது. மேலேயே நடணும், உள்ளே ஆயமாக நடக்கூடாது. இதுமாரி நட்டுட்டு இதெல்லாம் நட்டு நீங்களா பேக்கில் 2 பேக்கில் நட்டு விடுங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான தாள் கிடைக்கும். அப்படி சூப்பராக ஒரு வெங்காயம், ஆனால் சாம்பார் வெங்காயம் நட்டு பெருசு பெருசாக இருக்குது. இது எப்படி வரும்னு தெரில. வெங்காயம் பெருசு தான் எடுத்து சூப்பராக தான் வரும். அவ்வளோதாங்க. இந்த கூடையில் பாருங்கள், அதுமாரி நட்டுட்டு சும்மா இப்படி மண்ணை தள்ளி விட்டணும். வெங்காயம் தெரியணும், மேலே தெரியாமல் இருக்கக்கூடாது, முனையில் மட்டும் தெரியணும். இப்படி இந்த பக்கம் சைடு நடக்கூடாது, இந்த பக்கம் தான் தாள் வரும். இந்த வேறு சைடு தான் நடணும். இப்படி வச்சு இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டாக்கா இப்படி மண் தள்ளிட்டா சரி. இப்போ அந்த கூடையில் நட்டாச்சு, இப்போ இந்த கூடையில் நட்டுக்கலாம். அது பாருங்கள், வேறு பகுதி இது தான். இப்படி வச்சு தான் இப்படி வைக்கணும். இந்த மணியில் அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. அந்த வெங்காயத்தோல் மேல் தோலுக்குது இல்லையா, அதை உரிச்சிட்டு நடணும். இந்தமாரி கேப் விட்டு நட்டோம்னாக்கா பக்கத்தில் இப்படி கலைக்கும். அதனால நம்ம கேப் விட்டு நட சொல்லும். கப்பும் களியமாக வரும். நான் போன வருஷம் பிடிங்க காமிச்சவங்கக்கிட்ட 4 3 அப்படி கழுங்கி விட்டு வெங்காயம் விட்டுருந்தது. நட்டு மூட்டிட்டேன். இது 2வது கூடை, இது 3வது கூடை நட்டுருக்கேன். 3 கூடையில் தான் நட்டுருக்கேன். இப்போ மண்ணை தள்ளி விட்டுடலாம். இப்படி மண்ணை தள்ளி விட்டு மேலே லேசாக தண்ணி தெளிச்சிடணும். இதுமாரி தண்ணி தெளித்து விட்டா நல்லா துளிச்சு. ரொம்ப சோறை தெளிக்காதுங்க, அழி போயிடும் வெங்காயம். இப்படி லேசாக தெளித்து விட்டால் போதும். இதோட நாளைக்கெல்லாம் விடக்கூடாது தண்ணி, 2 நாள் பொறுத்து தான் தெளிக்கணும். பூ ஒன்று இருக்குது, அது பறிச்சிக்கலாம். பறித்து தலையில் வச்சிடலாம். இப்போது ரோஸு அழகாக பூத்துக்குது பாருங்கள், அதை பறிச்சிடலாம். ரெட் கலர் ரோஸ். இது பாருங்கள், செடி பழம்ட்டு வாங்கி வச்சேன். இன்னும் நிறைய நல்லா தமன்னு இருக்குது, நிறைய பூ பூக்குது. ஆனால் காய் குட்டியாக வைக்கிது, அது கொட்டி போகுது. அது எப்படி இருக்குது பார்த்துக்கின்னு நல்லா பெருசு பெருசாக பழம் வந்ததுன்னா பார்த்துக்கின்னு நம்ம பிடுங்கி போட்டுடலாம். இது காய்க்கெல்லாம் ஏன்னா 2 வருஷமாக இருக்குது. இன்னும் இது ஒன்று இருக்குதுங்க பழம், நானே பார்க்கல. மக்களே, செடி பழம் தான். இங்கே பாருங்கள், நானே பார்க்கல. சூப்பராக இருக்குதுங்க. இதுமாரி இதுதான் இப்போ தான் முதல் பார்க்குறேன் இந்த பழத்தை. ஒன்றே இருக்குது பாருங்க. ஆனால் நிறைய பூ பூத்துது. எல்லாம் மழை பெய்யவே கொட்டி போச்சு. ஒன்றே சாம்பிளுக்கு இப்போ தான் புலம்புனேன். பார்த்தாக்கா ஒன்று என் கண்ணில் காமிச்சிச்சு பாருங்கள். நல்லா தான் இருக்குது. இனிமேல் இந்த செடிக்கு இதுவே கிடையாது, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் நினச்சேன் இது காய்க்கலையே, நம்ம எடுத்து போட்டு வேறு செடி வாங்கி நடலான்னு. இனிமேலாம் அதுக்கு வேலையே இல்லை, பழத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த பழத்தை பார்த்த உடனே. அப்பா, நல்ல மரம். ஒரு முத்தம், அதுக்கு ஒரு பழத்தை காமிச்சிட்டாங்க இல்லையா, ஒரு உம்மா குத்தாச்சு. சந்தோஷமாக இருக்கேன் நான். இனிமேல் இவங்க நிறைய பழம் கொடுப்பாங்க. செடியெல்லாம் கும்பல மாட்டேங்குது பாருங்கள். செடி ஆனால் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாங்க. இங்கே கூட ஒரு காய் இருக்குது பாருங்கள், தெரிய மாட்டேங்குது செடியில் பாருங்கள். இதான் செடி பழம். நான் காய்க்கலன்னு காய்ச்சிச்சு பாருங்கள். இப்படி இது பறிச்சிடலாம். இப்போது பறிச்சிடலாங்க. எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்கணும். இதுன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாமா? அப்பா, அது அப்படியே தான் கடிச்சு சாப்பிடணும் பாருங்க.
தோறு புளிப்பு இருக்குது. இது தோப்பு தித்திப்பும் இருக்குது. இது இன்னும் போக போக நிறைய காய்க்க எப்படி இருக்குமோ இனிப்பு தெரில. ஆனால் இந்த பழத்தில் வந்து இனிப்பும் துவப்பும் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இல்லை 3 விதை இருக்குது. சூப்பராக இருக்குது விதை. நான் முதல்ல செடியில் பறித்து இதாக பார்க்குறேன். நான் வாங்கி கூட சாப்பிட்டது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. மேலேயே நட்டுருக்கேன். முளைக்கு தான் பார்க்கலாம். காய்ச்சி பழம் அதுலேருந்து விதை 3 விதை இருந்தது எடுத்து நட்டுருக்கேன். பாருங்க, இந்த கத்திரிக்காய் செடியில் சிறுகீரை இருக்குது. அதெல்லாம் இப்போ களைச்சி எடுத்துடலாம். நம்ம களைச்சி அந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மண் கலரி விட்டு மண்புழு உரம் போட்டு விட்டோம்னா சூப்பராக வந்துடும் கத்திரி செடி. இப்போ வந்து இந்த இப்போ வந்து இந்த கீரையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எடுத்துட்டு இவ்வளோ கீரை ஆச்சு. இதில் ஒரு கேனுக்கு இவ்வளோ கீரை ஆகும். பாருங்கள், கீரை எடுத்த உடனே இந்த கத்திரி செடி தனியாக நிற்கிறாங்க. பாருங்கள், இந்த மண் இதுமாரி பாருங்கள், 2 கேனுக்கு வந்து 1/2 கட்டு கீரை வந்துடுச்சு. இந்தமாரி கேனில் நீங்கள் வாட்ரு கேனில் யாருனா விற்கிற தண்ணி போடுறக்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க. இதுமாரி எடுத்து இதுமாரி போட்டு நம்ம இப்போ வந்து இந்த மண்ணை வந்து இப்படி கலரி விட்டுட்டோம்னாக்கா, கலரி விட்டு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு ஒரு நாள் காய விட்டுடணும். ஒரு நாள் காய விட்டுட்டு நம்ம மண்புழு உரம் போட்டு தண்ணி காட்டணும். தண்ணி விட்டோம்னு வச்சிங்களேன், நல்லா வந்துடுவாங்க இவங்க தம்மன்னு. பாருங்கள், இப்போ ஒரு மாவு பூசி காட்டுது பாருங்கள், வெள்ளையா. அது வர விட்டாத பார்க்கணும். அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க எல்லா செடியிலையும் ஆரம்பிச்சுக்குவாங்க. இது நம்ம கலர் விட்டு மண்புழு உரம் போட்டு தண்ணி விட்டுட்டு மேலே செடிக்கு வந்து ஈமாயில் அடிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த மாவு பூச்சிலாம் வராது. எனக்கு போன முறை கத்திரிக்காயே கொடுக்கல. நான் அது சித்திரை மாதத்தில் நட்டேன் நான். அதனால் அது வெயில் நல்லா தாங்கலை. வெயில் நல்லா தாங்கலை, மாவு பூச்சி நிறைய விழுந்துச்சுங்க. அதில் கலர் விட்டுணும். 4 கூடையில் எடுத்தேன், அதே ஒரு கட்டு கீரை ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கட்டு கீரை. கீரைலாம் எடுத்துகிட்டு அந்த கத்திரி செடியில் இந்த கீரைலாம் இதுமாரி மண் கலரி விட்டு நம்ம மண்புழு உரம் போட்டு அப்போ தண்ணி கட்டினோம்னாக்கா நல்லா வரும் இன்னும் செடி. இப்போ இந்த அளவுக்கு இது இந்த கலர் விட்டுக்கணும். செடி சுற்றி நம்ம பூலைன்னா களை கொத்துவாங்க. நம்ம கையிலே இந்தமாரி மண் பழம் தானே இருக்குது, அதனால் கையிலே கலரி விட்டுடலாம். பாருங்கள், நான் கை வச்சே தான் கலர்றேன். மண் நல்லா காஞ்சி தான் இருக்குது. கலரிட்டு நம்ம இப்போ மண்புழு உரம் போட்டு தண்ணி விட்டுக்கணும். புழு உரம் நம்ம கத்திரி செடி வந்து கீரையை பிடிங்கிட்டு இன்றைக்கி வந்து 24. இப்போ வந்து இந்த மண்புழு உரம் போட்டுக்கலாம். அந்த மண்புழு உரம் நம்மளே தயாரிச்சுட்டு தான் கிச்சன் வேஸ்ட்டெலாம் மாட்டு எருவு கிச்சன் வேஸ்ட்லாம் கொட்டி மக்க வச்சு செழித்து அள்ளி வச்சுருக்குறேன். இதை தான் இப்போ கைப்பிடியாக போட்டுட்டு மண் கலரிட்டே ஏற்கனவே இப்போ போட்டுட்டு நம்ம தண்ணி கட்டிக்கலாம். இப்படி மண்புழு உரம் போட்டுட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. இன்னும் மண் இருக்குது, மண் போட்டு கொஞ்சம் அந்த செடி ஸ்ட்ராங் படுத்தணும். நம்ம கத்திரி செடிக்கு இப்போ அது கலரி விட்டு மண்புழு உரம் போட்டோம். நம்ம வந்து இப்போ தோட்டத்தை மண் எடுத்து வச்சுருக்கோம்.
அது எதுக்குன்னா இந்த மண் செடி இப்படி அப்படி சாயாமல் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அதுக்கு தான் இந்த மண். இது வந்து கொஞ்சம் நிறைய போடணும், ஒரு புடியெலாம் போடக்கூடாது. இந்த மண்ணை வந்து நம்ம எதுக்கு பற்றிலே பாருங்கள், மண் புழுலாம் இருக்குது பாருங்கள். அந்த மூட்டையில் அள்ளி வச்சுருந்த தோட்டத்து மண் தான். தோட்டத்து மண் எல்லாத்துக்கும் கொக்கை பிட்டு எல்லாம் போட்டு கலந்து அள்ளி செடி வச்சுட்டு மிச்ச மண் 2 மூட்டை நான் எடுத்து வச்சேன். செடிங்களுக்கெல்லாம் வந்து சாயக்கூடாது, நம்ம அணைச்சி மண் கொடுக்குற மாரி கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ அதுதான் செய்ய போகிறேன். பாருங்கள், செடி சாயாத அளவுக்கு சுற்றி போட்டு விடணும். மண்புழு உரம் போட்டேன் இல்லையா, அதை கலரவே வேணாம். ஏன்னா மண் போட்டு வரேன் இல்லையா, அதனால கிரிப்பாக இருக்கும். அவ்வளோதான். செடி இப்படி அப்படியே சாயாது, காற்று அடிச்சாக்கா நல்லா கிரிப்பாக அப்படிங்க. அதுதான் செடி வந்து வளர சாஞ்சிடும் செடி. அதை சாயக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இப்போ நம்ம மண் வந்து வேறு சுற்றி மண் கொடுக்குறோம். மாரி மண்ணை குடிச்சிட்டோம்னா நல்லா கிரிப்பாக பிடிக்கும் செடி. மக்களே, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.